குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் நடக்கிற 2 டீமுக்கான காம்படிஷன்ல நம்ம ப்ளூ டீமோட கோமாளிகளே ப்ளூ டீமோட காலை வாரி விடுற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் டீம் கோமாளிகளை பார்த்தீங்கன்னா ராமர், குறைசி, சுனிதா இவங்க இருக்கிறாங்க. ப்ளூ டீம்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜினு, சௌந்தர்யா, அதுக்கப்புறம் டோலி. ஸோ இவங்க 3 பேருக்குமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இல்லை குக்கிங்கில். அதே டைமில் இதில் ரெட் டீமில் இருக்கிற 3 பேருமே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீசனில் இருந்ததுனால அவங்களுக்கு எப்படி சமைக்கணும், அட்வான்டேஜ் டாஸ்க்லாம் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு அட்வான்டேஜ் டாஸ்கையும் ரெட் டீம் தான் வின் பண்ணியிருக்கு. ப்ளூ டீம் மொத்தமாகவே சொதப்பிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு ஃபுல்லாகவே கோமாளிகள் விளையாட வேண்டியதுதான். கடந்த வாரம் கூட குக்கும் கோமாளியும் சேர்ந்து விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் முழுக்க முழுக்க கோமாளிகள் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே கோமாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ டீமை அட்வான்டேஜ் டாஸ்கில் தோக்க வச்சுட்டாங்க. நாளைக்கு மெயின் குக்கிங் அதோட ப்ரொமோவை பார்க்கும் பொழுது நம்ம குக்குங்களெல்லாம் கொண்டு போய் தனி அறையில் அடைச்சி வச்சுட்டு நம்ம கோமாளிகளை வச்சே சமைக்க வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ டீமோட கோமாளிகள் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குக்கிங் நாலேஜே இல்லாத இருக்கிறவங்க. ஸோ கண்டிப்பாக சொதப்புன்னு சொதப்பி இருக்கிறாங்க. ஸோ நாளைய எபிசோடில் ரெட் டீம் தான் ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த வாரம் ப்ளூ டீம் வின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வாரம் ரெட் டீமை தான் ஜெயிக்க வைப்பாங்க. ஏன்னா அடுத்த வாரம் தானே வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் வின் பண்ணுதுன்னு கொண்டு போகணும். ஸோ அதுக்காகவே இப்படி மாற்றி மாற்றி தான் ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு.